பேர் ஜாவித் பாஷா. இவர் என்னுடைய மாமனார் அப்துல் லத்தீப். 25 லட்சம் ரூபாய் லீஸுக்கு ராயபுரத்துல அப்துல் ஃபாரூக் முகமது ஃபாரூக் அவங்க மனைவி பேர் வந்து மதார் அம்மா கனி. 25 லட்சம் ரூபாய் லீஸுக்கு பணத்தை கொடுத்துருந்தோம். அதுல 15 லட்சம் ரூபாய் முன்னாடியே நாங்க பெற்றுக்கொண்டோம். மீதி 10 லட்சம் ரூபாய் நாங்க எங்களுக்கு அவங்க தர வேண்டியது இருந்தது. இன்னைக்கு 12ஆம் தேதி 2வது மாசம் 2026 இன்றைக்கு 7 மணிக்கு எங்களுக்கு பணத்தை வந்து கொடுத்துட்டாரு. 8.5 லட்சம் மீதி பேலன்ஸ் பணத்தை கொடுத்துட்டாரு. சரிங்களா? இப்போ அடுத்தது எங்களுக்கு ஒரு சில அரசியல் ரீதியாக அரசியல்வாதிங்க கொஞ்சம் காழ்ப்புணர்ச்சியில இவரை வந்து கெடுக்கிறதுக்கு, பேரை கெடுக்கிறதுக்கு எங்களை தூண்டி விடுறாங்க நிறைய விதத்துல. இதனால வந்து இவருடைய பேரு வந்து கெட்டு போறதுக்கு என்னென்னவோ பண்றாங்க. எங்களை வச்சுட்டு கேம் ஆடுறாங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சொல்லுங்க, அந்த மாதிரி செய்ய வைங்க, இந்த மாதிரி செய்ய வைங்கன்னு சொல்லிட்டு. இதுல நான் வந்து ஒரு அரசியல்வாதிலாம் நாங்கெல்லாம் கிடையாதுங்க. நாங்களாம் ஒரு சாதாரண மக்களுங்க. இப்போ நாங்க இதுல வந்து பேட்டி கொடுறது கூட எனக்கு என்ன பேசணும்னு கூட எனக்கு தெரியாம இந்த இடத்துல நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இதுல வந்து நிறைய காழ்ப்புணர்ச்சி இருக்குது. நிறைய அரசியல்வாதிங்க வந்து இதுல கேம் விளையாடுறாங்க. இவரை கெடுக்கிறதுக்கு பேரை இவரே வந்து நம்ம கிட்ட சமாதானமாயி பணத்தை கொடுத்துட்டாரு. சரிங்களா? என் பேரு மட்டும் இல்ல, மதாரம்மா கனி அவங்களுடைய பேரு மாவட்ட தலைவியில இருக்காங்க. அவங்க ராயபுரத்துல மதாரம்மா கனி காங்கிரஸ் கமிட்டியில மாவட்ட தலைவியா இருக்காங்க. அவங்க அவங்களுடைய பதவியை வந்து இவங்க வந்து கேம் விளையாடி தவறான முறையில செயல்பட பாக்குறாங்க. இதோட முடிக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். சார் வந்து பேசின அத்தனையும் உண்மை. ஏற்கனவே ஒரு பாலிமர் டிவியில் தவறான ஒரு நியூஸை வந்து அவங்களும் போட்டாங்க, எந்த ஒரு கன்கரேஷன் வாங்காம. ஸோ அவருடைய குடுக்கல் வாங்கலுக்கு 8.5 lakhs இருந்தது. அவர் ஏற்கனவே சில பேர் தூண்டுதலில் தவறான வாட்ஸ்அப்பு மெசேஜ் இதெல்லாம் நிறைய இடத்துல பரவ விட்டதுனால தான் நான் சட்டப்படி அதை எதிர்கொள்வேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது சமாதானமாக வந்ததால் அதை நான் ஒரு இடத்துல அதை அழைத்துள்ளேன். பட் துப்பாக்கியை காட்டி மிரட்டினாங்க அப்படிலாம் ஒரு பேட்டி கொடுத்தாரு. இது எல்லாமே தூண்டுதல், அவரே இது மூலம் ஒத்துக்கிட்டாரு. இல்ல, இது வந்து நான் தூண்டுதல் சொல்லல. இது நான் சொல்லிடுறேன். தூண்டுதல்னாக்கா இதுல அரசியல் ரீதியாக வந்து இவங்க வந்து கேம் விளையாட என்ன பாக்குறாங்க. இதை வச்சுட்டு இந்த துப்பாக்கி விஷயத்தை வச்சுட்டு பெருசா ஒரு கேம் விளையாட அவங்க பாத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நடந்ததாக அந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி சொல்றதுக்கு இந்த இடத்துல இப்போதைக்கு அது முடியாது. அவர்கிட்ட துப்பாக்கிக்கான லைசன்ஸ் இருக்கு சார். அவர்கிட்ட துப்பாக்கிக்கான லைசன்ஸ் இருக்கு சார். உங்களுக்கு எப்படி தெரியுது? இது எனக்கு தெரியும்னாக்கா அங்க உள்ள விஷயத்தை அவங்களுடைய அரசியல் உள்ள ஆளுங்க ஒரு சில பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. அந்த பேரை நான் வந்து சொல்ல வந்து விரும்பல. அதனால எந்த ஒரு மிஸ்யூஸ் அவர் பண்ணதில்லை. மிஸ்யூஸ் பண்ணாம வந்து ஒரு சில விஷயம் வந்து இதுல நடந்திருக்கு. இதுல இருந்து என்னுடைய குடும்பத்தார் வந்து வீட்டுக்கு போகும்போது வேற விதம் பண்ணியிருந்தாரு. இப்போ அதெல்லாம் நாங்க மறந்துட்டோம். நாங்க சமாதானம் போயிட்டோம். நாங்க பணத்தை வாங்கிட்டோம். இதோட முடிச்சுங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சியில முழுக்க மதாரம்மா கனி மாவட்டத்தில் பதவி வந்தது அரசியல்ல உள்ளவங்களுக்கு, என் கட்சியை சார்ந்தவங்களுக்கு பிடிக்கல. அதோட நோக்கத்தை இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களும் அது பள்ளிக்கூடம் ஆகிட்டாங்க. இப்ப சமாதானம் நாங்கள் போயிட்டோம். அதுல எந்த விதமான இல்லை. இது வந்து முழுக்க முன்னாள் மாவட்ட தலைவருடைய பேக்ரவுண்ட் இருக்கு. அதை நீங்க இன்வெஸ்டிகேஷன் எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க பல அரசியல்வாதிகள் காங்கிரஸ் சார்ந்தவர் பேசியிருக்காங்க. பலர் பேர் பேசியிருக்காங்க. ஒரு ஆள் அல்ல, பலர் பேர். அது அவரும் ஒருவர். ஒரு விளம்பரத்தை பாலிமர் நியூஸ் சேனல், யூடியூப் சேனல் வெளிப்படுத்தியது. அதற்கு நடந்த உண்மைகளை இன்று தெளிவுபடுத்த சம்பந்தப்பட்ட அவர்கள் வீட்டிலேயே வந்து உங்களை நான் இன்று சந்திக்கின்றேன். கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக நான் ஏதோ வீட்டு வாடகையை அட்வான்ஸாக வாங்கிவிட்டு அந்த அட்வான்ஸை திருப்பி தரதாகவும், துப்பாக்கியை கேட்டு மிரட்டியதாகவும் மற்றும் தவறுதலாக வந்தவர்களை அவதூறாக பேசியதாகவும் ஒரு பேட்டி கொடுத்தார்கள். சம்பந்தப்பட்ட அர்ச்சனாபவன் என்பவர் கணவரும் அவருடைய தந்தையாரும் இன்று அவர்கள் வாயாலே உங்கள் அனைவரிடத்திலும் பேட்டி அளித்துள்ளார்கள். தாங்கள் அனைவரும் அறிவீர்கள். ஸோ அது போன்ற எந்த விஷயம் நடக்கவில்லை. முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக அவர்களை தூண்டுதல் பேரிலே அவர்கள் பேசியுள்ளார்கள் என்பதை அவர்கள் வாயாலே சொன்னது அனைவரும் அறிவீர்கள். ஸோ இதுதான் அவர்கள் போட்ட அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டும் அவர்கள் திருப்பி தந்து விட்டார்கள். அனைத்து குடுக்கல் வாங்கலும் பெற்றுவிட்டது. எந்த ஒரு பாக்கியம் கிடையாது. இதை பயன்படுத்தி கொண்ட அரசியல்வாதிகள், என் கட்சியை சார்ந்த சிலர் முழுக்க அரசியல் நோக்கத்தோடு, ஆதாய நோக்கத்தோடும் என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதும், என்னுடைய மனைவி மதாரம்மா கனி மாவட்ட தலைவர் ஆகிய அவர்கள் வடசென்னை கிழக்கு மாவட்டம் ஆகிய அவர்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர்களை பயன்படுத்தி கொண்டார்கள். இதில் அவர்கள் வாயாலே சொன்னார்கள். அது உங்கள் பேட்டியில் உள்ளது. ஸோ அதை தங்களிடம் இப்பொழுது நான் சொல்ல விரும்புகின்றேன். அதே போன்று அவர்கள் ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்துள்ளார்கள். துப்பாக்கியை காட்டின மிரட்டியதாக அது போன்று நடக்கவில்லை என்று அவர் வாயாலே சொல்லிவிட்டார்கள். அதே போன்று ஒரு பெண்மணியார் ஒருத்தர் பேட்டி கொடுத்தார். நான் அவதூறாக பேசினேன், அதை செய்து இதை செய்து எதுவுமே நடக்கவில்லை, அதனால் அனைத்து கற்பனைக்கு உட்பட்டது, அது அவர்கள் வாயிலே சொல்லிவிட்டார்கள். ஸோ ஆகையால் இது போன்ற விஷயங்களில் இனி அரசியல்வாதிகள் தவறாக பயன்படுத்தினால் நிச்சயமாக
நீங்கள் உங்களை போன்ற மீடியாக்கள் அவர்களுக்கு தகுந்த அதற்குண்டான அவங்களுக்கு என்ன இந்த மாதிரி அரசியல் ஆதாயத்துக்காக செய்கிறார்களோ அந்த அரசியல் ஆதாயத்தை அப்படியே இப்பொழுது அவர்களுக்கு மாறிவிட்டது. யாரெல்லாம் சொன்னார்கள் என்று அவர் சொல்லிவிட்டார்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக. ஆகையால் இதை நம்மளிடத்தில் முன்வைக்கின்றேன். இது போன்ற எது நடக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தி விட்டார்கள். எங்களுக்கு அவர்கள் சுமூகமாக முடித்துவிட்டு எந்த ஒரு கொடுக்கல் வாங்கவில்லை, அது போன்ற எந்த தவறு நடக்கவில்லை என்பதை அவர்கள் உறுதி செய்து விட்டார்கள். முகமது ஃபரூக், முகமது ஃபரூக். மதரம்மா கனி, வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர். என் பேர் முகமது ஃபரூக். ஏற்கனவே அரசியல்வாதிகள் தான் அவர்கள் சார்பாக என்னிடத்தில் பேசினார்கள். அரசியல்வாதிகள் என் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமே 7-8 பேர் பேசினார்கள். அவர்கள் தூண்டுதல் பேரிலே இவர்கள் செய்துள்ளார்கள். இது போன்ற தவறான விஷயங்களை அதை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். உங்கள் முன்பாகவே ஒப்புக்கொண்டார்கள், நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் இதற்கு டெல்லி வரை இதை கம்ப்ளைண்டாக எடுத்து சென்று அரசியல் ஆதாயம் தேடுபவர்கள் சிலர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்கு என்று நான் நம்புகிறேன். ஆனால் இது சம்பந்தமாக காங்கிரஸோடைய தலைமைக்கு நீங்கள் தெரியப்படுத்துறீங்களா? இது விளக்கம் கொடுத்துருக்கீங்களா? விளக்கம் அவர்கள் எங்களுக்கு கேட்கவில்லை. இவர்கள் விளக்கத்திற்கு அனுப்பிச்சு டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கார். அங்கே இருந்து எங்களுக்கு கேட்டார்கள் சிலர், அதற்கு விளக்கம் கொடுத்துள்ளோம். இப்போ இதன் மூலியமாக விளக்கம் நாங்கள் கொடுத்துள்ளோம். அவர்கள் பேசியதையும் அனுப்ப தயாராக உள்ளோம். நன்றி. தேங்க்யூ.